ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் உலக அமைதி வேண்டி 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்ற சிறப்பு தொழுகை. தமிழகம் முழுவதும் இன்று 21/3/2026 இஸ்லாமியர்களால் ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ரம்ஜானை முன்னிட்டு 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்தனர். இதனிடையே நேற்று இரவு பிறை தென்பட்டதை அடுத்து இன்று 21/3/2026 ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தலைமை ஹாஜி அறிவித்தார். இதனையடுத்து திண்டுக்கல் பேகம்பூர் பள்ளிவாசலில் உலக அமைதி வேண்டியும் ஒற்றுமை சகோதரத்தை வலியுறுத்தியும் சிறப்பு தொழுகை காலை 9 மணி அளவில் தொடங்கியது. இதில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி தங்களது ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் திண்டுக்கல் நகரில் உள்ள பூச்சிநாயக்கன்பட்டி, ரவுண்ட் ரோடு, ஆரம் காலனி, மவுண்ட்ஸ்புரம், செல்லாண்டியம்மன் கோவில் தெரு, பாரதிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள மசூதிகளிலும் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனால் இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்துடைய 30 நாட்களில் நோன்பு நோற்று இரவிலே இறைவனை வணங்கி ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அந்த ஏழைகளுடைய பசிகளை போக்கக்கூடிய வகையிலே இன்றைய பெருநாளிலே இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையிலே இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களுக்குமே ஈது பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஒரு மாதமாக அனைவர்களுமே இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி பசித்திருந்து இரவிலே வணங்கி கடமையை நிறைவேற்றினார்கள். அதற்கு பகரமாக இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக பெருநாளாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்குமே ஈது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.